முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கை சேகரம் எத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் பூதைர் மகத்பீர் ஏ இமாம் புரோவிபோர் நிர்மாய சேத்தே யத் அமூஷ புருஷः புங்க்தே குணான் சோடச சோடசாத்மக சோ அலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சிமே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 49. அஸ்தினாபுரத்தில் அக்குரரின் பணி. ஒரு பக்தன் பகவானுக்கு நெருக்கமா ஆயிட்டார்னா அந்த பக்தனை கொண்டு பகவான் தனக்கு வேண்டிய நல்ல காரியங்களை, அசுரர்களை கொண்டு கெட்ட காரியங்களை பண்ணிப்பார், நல்ல பக்தர்களை கொண்டு நல்ல காரியங்களை எல்லாம் பண்ணிப்பார். இது மாதிரி ஆன்மீக குருக்களும் செய்யறாங்க. அப்ப அக்குரருக்கு ஒரு வேலை வச்சார். தன்னுடைய பிரியமான பக்தர்கள், உத்தவருக்கு ஒரு வேலை வச்சார். மிக பிரியமான கோபியர்களை போய் சந்திச்சுட்டு வாங்கன்னு. இப்ப அக்ரூரரை கொண்டு பாண்டவர்களை சந்தித்து பாண்டவர்களுடைய நிலை பகவானுக்கு தெரியும். பாண்டவர்களுடைய நிலை, ஆனா இந்த பக்தனுக்கு வேலை கொடுக்கணும். அதுக்காக அதனால அக்ரூரரை அங்க அனுப்புறார். அக்ரூரர் போனவர் ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல மாதங்கள் இருந்திருக்கார். பல மாதங்கள் இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் ஆன உடனே முதல் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்மள தங்க தொட்டில வச்சு கிருஷ்ணர் தாளாட்டுவார்னு நினைக்கிறோம். அது இல்லை அப்படின்னு பாகவதம் ஒவ்வொரு பக்கமும் பேசுது. தேவகி வசுதேவ் பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ யசோதையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா கிருஷ்ணரை பிரிந்து விட்டு. அப்ப அங்க மற்ற கோபிகள் எல்லாருமே கஷ்டத்துலதான் இருக்கிறாங்க. பாண்டவர்கள் மாதிரி கஷ்டப்பட்ட ஜீவராசிகள் யாருமே இருக்க முடியாது. ஆனா அவர்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப மிக பிரியமானவர்கள். பிரபுபாதர் ஒரு பொருளுரையில சொல்றார், ஒரு மாமியார் என்ன பண்ணுவாளாம், பொண்ணை கூப்பிட்டு பலார்னு 2 விடுவாளாம். தப்பு பண்றத ஏதோ பொண்ணுக்கு தான் அறிவுரை கொடுப்பாளாம் மருமக எதிர்க்கும். ஏன்னா மருமகளை ஒன்றும் பண்ண முடியாது, பொண்ணை தான் திட்ட முடியும், பொண்ணை தான் எதுவும் கடினமா நடந்து கொள்ள முடியும். ஏன்னா பெண் தன் பொண்ணு என்ன சொன்னாலும் தாயை விட்டு போகாது. மருமக அப்படி இல்லை, சண்டை போடுவா, எதாவது நடக்கும். அதனால மருமகளை திருத்தணும்னு நினைக்கிற தாய் பெண்ணுக்கு தான் சொல்லுவாளாம் எதையுமே. அது போல இந்த பொதுமக்கள் எல்லாம் பக்தர்களா மாத்தணும் அப்படின்னா கிருஷ்ணர் தன் பக்தர்களை போட்டு எண்ணெயில விட்டு வறுப்பார். அதுதான் பாண்டவர்களுக்கு நடந்தது. ஆனா இப்ப இங்க அவர்களோட அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றதை பார்க்கும்போது நாமளும் பக்தர்களா இருந்தாலும் இந்த உலகத்து கஷ்டங்களை நம்மால தாங்க முடியும், தாண்ட முடியும். ஆனா கிருஷ்ணர் நம்மளையும் காப்பாத்திடுவாருன்ற நம்பிக்கையா நமக்கு ஏற்படும். இப்ப குந்தி மகாராணி ஏற்கனவே முதல் காண்டத்திலே பாடிட்டாங்க, என்ன பாடணுமோ அதெல்லாம். ஆனா இது அதுக்கு முன்னாடி வந்தது. இவங்க இப்பதான் இனி கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க போறாங்க. அப்பவே ஆனா எப்பொழுதும் சரணாகதியில இருந்தவங்க தான் குந்திலாம். எந்த சூழ்நிலையிலும் குந்தி மகாராணி மாதிரி எல்லாம் வாழவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். இப்ப உங்களுக்கு அடுத்த லீலையில அவங்கள குந்தியா போடுறேன்னா எத்தனை பேர் கை தூக்குவோம்னு தெரியாது. இல்ல கிருஷ்ணா நான் வரல கிருஷ்ணா, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல கிருஷ்ணா அப்படிதான் சொல்லுவோம். நான் அந்த அளவுக்கு குந்தி மகாராணி அனுபவிச்சிருக்காங்க. அக்ரூரரை பார்த்த உடனே கண்ணீர் விடுறாங்க. கண்ணீர் விட்டு அழறாங்க. கிருஷ்ணர் என் சொந்த பந்தம்லாம் எங்களை நினைச்சுக்கிட்டா, என்னுடைய குழந்தைகளையும் என்னையும் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்களா? அவங்க அவங்க இருக்கிற குந்தி மகாராணி இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா இப்ப அந்த நரி கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கொண்ட மான் மாதிரி இருந்தாங்க. ஒரு பெண் மான், நரி கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிற பெண் மான் மாதிரி. குந்தி மகாராணி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பீஷ்ம தேவரும் விதுரரும் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் அந்த துரியோதன கூட்டத்தோட தான் இருந்தது. மன்னர் யாரு? திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரனுக்கு ஒரு குருட்டுத்தனமான பற்று இருந்தது குழந்தைகள் மேல, தன் குழந்தைகள் மேல. அப்போ இதெல்லாம் அறிவுரை கூறுறதுக்கும் அக்ரூரர் அங்க வந்தார். அங்க பிரித்தானா குந்தி மகாராணி பிரித்தா அழறா, கண்ணீரோட பேசுறா. என்னை பத்தி நினைக்கிறாங்களா இல்லையா?
பகவான் என்கிட்ட வரப்போறாரா இல்லையா? நான் இந்த ஓநாய்களுக்கு நடுவுல மாட்டிக்கொண்ட பெண்மான் மாதிரி போய் இருக்கிறேன். இப்போ ஒரு சரணாகதி ஸ்லோகத்தை சொல்றேன், மனப்பாடம் பண்ணா பண்ணிக்கலாம். கிருஷ்ண கிருஷ்ண மகா யோகி விஸ்வாத்மன் விஸ்வ பாவன பிரபன்னாம் பாஹி கோவிந்த சுசுபீர் சாஸ்வத் சாவ சாவசி அவஸ்திதம் சாவசிஸ்த கிருஷ்ண கிருஷ்ண மகா யோகின் மகா யோகியே, பிரபஞ்சத்தின் பரம ஆத்மாவே, பிரபஞ்சத்தை ரட்சிப்பவரே கோவிந்தா, குழந்தைகளுடன் அல்லல் படுபவளும் உன்னை சரணடைந்தவளும் ஆகிய என்னை காத்தருள்வாய். உண்மையான நிலைமை இது. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். இவ்வளவு தொல்லைகள்ல இருக்கிற, நிராதரவா இருக்கிற ஒரு ரக்ஷை யார் பண்ணுவா? ஒரு ஒரு வழியே வாழறதுக்கு வழியே இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, உன்னை தவிர எனக்கு புகலிடம் எதுவுமே இல்லை, முழு சரணாகதி அடிக்கிறேன் கிருஷ்ணா, என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு பிரார்த்தனையும் வைக்கிறா. அக்ரூரரை பார்த்து அக்ரூரர்கிட்ட அழறா, என்ன நினைச்சுக்கிறாங்களா இல்லையான்னு. இந்த பிரார்த்தனைகளை சொல்லி, இந்த பிரார்த்தனையை அங்க அவர் சொல்லுவாரு அப்படின்ட்டு அவர் சரணாகதி பிரார்த்தனைகள் இங்க வருது, ஒரு 2 3 வருது. அவ்வளோ உள்ள ரொம்ப ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள். இறப்புக்கும் மறுபிறப்புக்கும் பயந்த மனிதர்களுக்கு முக்தி அளிக்கும் பரமபுருஷரான உன்னுடைய தாமரை பாதங்களை தவிர வேறு புகலிடத்தை நான் காணவில்லை. எனக்கு நீதான் புகலிடம், வேற எதுவும் இல்லை. பரிசுத்தனமும் பரிபூர்ண உண்மையும் பரமாத்மாவும் தூய பக்தி தொண்டின் இறைவனும் சகல ஞானத்திற்கும் மூலமும் கிருஷ்ணனுமான உனக்கு எனது வணக்கங்கள். புகலிடம் தேடி உன்னிடம் நான் வந்துள்ளேன். அபயம் அபயம் கிருஷ்ணா அபயம். உன்னை தவிர எனக்கு வேற யாருமே கொடுக்க முடியாது, ஆதரவை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முழுசா சரணடைகிறார். அப்ப சுகதேவ கோஸ்வாமி இந்த இடத்துல சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு குந்தி அழறா. அவங்க அம்மா வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கு இல்லையா, அக்ரூரர் தாய் வீட்டுல இருந்து தான் வந்திருக்கிறார். அதனால அழறாங்க. அண்ணன் மாதிரி தானே, அக்ரூரரும் அண்ணன் தான். ஒன்று விட்ட சகோதரர் வசுதேவருக்கு அக்ரூரர். அப்போ இவங்களுக்கு அண்ணன். அந்த அண்ணனை பார்த்தா தங்கச்சி அழுவாங்க தானே. கஷ்டத்துல இருக்கிற, கணவன் இல்லை, குழந்தைங்களோட நான் வாழணும், எப்படி நான் வாழ போறேன், இந்த குழந்தைங்களுக்கு ஏற்கனவே விஷம் கொடுத்துட்டாங்க, எங்களை வேண்டான்னு நினைக்கிறாங்க, நாங்க எப்படி வாழ போறோம் இங்க இந்த ராஜ்யத்துல, எங்கேயும் சதி இருக்கிறது, இந்த அரசியல் இருக்கிறது, இந்த அரசியல்ல நான் எப்படி வாழ போறேன். குந்தி மகாராணியின் இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக பங்கு கொண்ட அக்ரூரர் மற்றும் புகழ்மிக்க விதுரர் ஆகிய இருவரும், 2 பேருமே, விதுரர் ரொம்ப சப்போர்ட். அவர் குந்தி மகாராணிக்கு சொல்றாங்க, நீ பெற்றிருக்கிற குழந்தைங்களாம் சாதாரணமான குழந்தைங்களாமா, யாரு அவங்க, தேவர்களுடைய அருளால பிறந்திருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, அதனால நீ எதுக்கு பயப்படுற? பக்தர் ஆயிட்டாலே நம்ம பயப்படவே தேவையில்லை, எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் பக்தர்களாக ஆகிவிட்டீர்கள், உலகத்துல எந்த விஷயத்துக்கும் பயப்பட தேவையில்லை. நீ தேவர்கள் மூலமாக இவர்களை பெற்றுக்கொண்டா, இந்த குழந்தைங்களுக்கு பற்றி நீ கவலையப்படாத ஞாபகப்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் சாமானியமானவர்கள் கிடையாது, தேவ அம்சம் பொருந்தியவர்கள், ஒருத்தரும் பலசாலிகள் வேற. இந்த பலமே அவர்களுக்கு எதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா இவங்க கிட்ட, பாண்டவர்கள் கிட்ட புகழ் இருந்தது, அழகு, ஆரோக்கியம், வீரம், அறிவு, திறமை எல்லாம் இருந்தது. பீமன் எவ்வளவு வலிமையானவன், அர்ஜுனன் எவ்வளவு வில்வித்தை, அறிவு, அழகு எல்லாமே இருந்தது பாண்டவர்கள் கிட்ட. கண்டிப்பா துரியோதன கூட்டத்துக்கு பொறாமை, அந்த பொறாமையின் காரணமாக எவ்வளவு நசுக்க முடியுமோ அவ்வளவு நசுக்கிறாங்க. எவ்வளவு வாய்ப்பு பார்த்து அவங்கள பதம் பார்க்கணுன்ற ஒரு பகைமை இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில போராட வேண்டி வரும். இதை எதுக்கு மகாபாரதத்தை நமக்கு காமிச்சார் கடவுள்னா, கிருஷ்ணர்னா, நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமே வரும். பாண்டவர்களுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கும் வரும். அப்போ நம்ம கிருஷ்ணரை சரணாகதி எடுத்து போராட வேண்டும்ன்றதுதான் அவங்க காமிச்சாங்க. பாண்டவர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம், ஏராளமான பாடம் இருக்கு. அதனாலதான் மகாபாரதம் படிக்கணும்னு சொல்றாங்க. மகாபாரதம், ராமாயணம் நமக்கு முக்கியமா தேவை வாழ்க்கை வாழ்வதற்காக. அதனால இவங்க
இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாலும் நசுக்கப்பட்டார்கள். நசுக்கப்படுற சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ இவங்க தர்மவான்கள், கடவுள் கூட நிக்கிறார். அப்படியும் பாருங்க, இவர்களோட கடவுள் நிக்கிறாருன்னு தெரியும். நிறைய பேருக்கு கிருஷ்ணர் கடவுள்னு தெரியும். தெரிந்தும் அவர்களுக்கு துன்பம் இழைத்தார்கள். அப்ப நமக்கெல்லாம் நாம துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டும். கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அப்படின்றதான் பாடம், நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். எப்படி குந்தி மகாராணி இருந்தாங்களோ அந்த மாதிரி நாமும் அந்த அளவுக்கு நமக்கு துன்பம் வராது. நமக்கு அப்பப்ப 7 நாட்டு சனி, ராகு, கேது அப்படி ஏதாவது ஒண்ணு வரும். அப்பெல்லாம் நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி பிரசாதத்தை சாப்பிட்டு கண்ணை மூடிட்டு தாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தூக்கி வைத்துட்டு நான் பக்தி தான் செய்ய போறேன். எதா இருந்தாலும் தாண்டி தான் ஆகணும். ஜபம் இருந்தா போதும். நாமம் இருந்தால் போதும். நம்மால தாண்ட முடியும். பகவானுக்கும் நாமத்துக்கும் வித்தியாசமே இல்லை. அந்த அறிவு நமக்கு கிடைச்சிடுச்சு இந்த பிறவியில. அதனால நான் இவரை பிடிச்சுப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பாம்புக்கு நான் வரணும். உடனே கேள்வி வரலாம், குந்தி மகாராணி கிருஷ்ணர் பக்கத்திலே வந்து காப்பாத்தினார், எனக்கு இல்லையா? எனக்கு நாம ரூபத்துல நமக்கும் இருக்கிறார். குந்தி மகாராணியை மட்டும்தான் நான் காப்பாத்துவேன், இந்த பக்தர்கள்லாம் நான் காப்பாற்ற மாட்டேன்னு எந்த சாஸ்திரத்திலயாவது பகவான் சொன்னாரா? என்னை சரணடையும் யாரா இருந்தாலும் சரி, யானையா இருந்தா கூட சரி, என்னை சரணடைபவர் பறவையோ யானையோ என்ன ஜீவராசி, என்ன தாழ்ந்த ஜீவராசியா இருந்தாலும் நான் காப்பாத்துவேன்னு சொல்றாரே. அதனால நம்மையும் அவர் காப்பாற்றுவார். அது நம்ம கத்துக்கணும். அக்ரூரர் இப்ப போல்டா பேசுறார். பயப்படல அவரு திருதராஷ்டிரன் கிட்ட. விசித்திர வீரியனின் புத்திரனேன்னு கேட்கிறார். கௌரவர்களின் புகழை வளர்ப்பவரே. இதெல்லாம் அப்படியே ஊசி வாழைப்பழத்துல ஊசி இறக்குறாரு. உமது சகோதரர் இறந்த பின் நீர் இப்போது சிம்மாசனத்தில் ஏற்றுள்ளீர். எவ்வளவு வாழைப்பழத்துல ஊசி இறக்கிட்டா இருப்பாங்க. இல்லைன்னா உனக்கு தகுதி உண்டா? நீ குருட. உனக்கு வந்து மன்னனாக கூடிய தகுதி உனக்கு இருக்கா? இல்லையே. நீ எப்படி மன்னனாக முடியும்? மன்னனா இருந்தது பாண்டு. அவன் செத்து போயிட்டான்றதுனால வேற வழி இல்லை. இதுங்கெல்லாம் குழந்தைகள். பாண்டு புத்திரர்கள்லாம் குழந்தைகள். பாண்டவர்கள் பிறந்த பிறகுதான் இது காந்தாரி வயிற்று இடிச்சின பிறகுதான் அதுங்கெல்லாம் அந்த கூட்டம் பிறந்தது. அதனால அதுங்க இப்ப சீனியாரிட்டி பிரகாரம் யாருக்கு போகணும் பதவி? யுதிஷ்டருக்கு தான் போகணும். ஆனா அது குழந்தையா சின்ன வயசா இருக்கிறதுனால யாரை வைக்கிறது? விதுரரை வைக்க முடியாது. விதுரர் வந்து சூதரன். குருடன் இருந்தாலும் பரவாயில்ல, இவரை உட்கார வச்சுட்டு மத்தவங்க எல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு பீஷ்மர் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதனால என்ன நினைச்சுட்டான், இனி இதெல்லாம் எனக்கு தான், மொத்தம் எனக்கு தான், என் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான். சரி உனக்கு நீ எடுத்துக்கோ, ஆனா உன்னுடைய தம்பி குழந்தைங்களே நீ பார்க்கணும்ல. அத சொல்றதுக்கு தான் அக்ரூரர் வர்றார், சொல்றார். வாழைப்பழத்துல இறக்கிட்டார் ஊசிய. நீ வந்து உன் சகோதரன் இறந்த பிறகு நீ இந்த சிம்மாசனத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்றார். தர்மமான முறையில் பூமியை பரிபாலித்து நற்குணத்தால் பிரஜைகளை மகிழ்வித்து உறவினரிடத்தில் சமமாக நடந்து கொண்டால் நீர் வெற்றியையும் புகழ்வதையும் அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுலயும் இறக்குறார். திருதராஷ்டர் சிம்மாசனத்தை அபகரித்து கொண்டிருந்த போதும் இப்பொழுது தர்ம முறைப்படி அரசாட்சியை நடத்தி முறையாக நடந்து கொள்வார், ஆனால் அவரால் வெற்றி பெற இயலும் என்று சொல்றார் அக்ரூரர். பரவாயில்ல, உனக்கு வந்து இப்ப இது வந்து ஒரு லக்கு, இது வந்து ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுமே, அது மாதிரி ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல திருதராஷ்டிரன் வந்து உட்காந்துட்டான். ஆனா நீ வந்து தர்மப்படி நடந்தினா உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. தர்மத்தை அதனாலதான் கடைபிடிக்க சொல்றான். ஸ்ரீ தர்மம் கூட அதுதான் சொல்றான். ஸ்ரீ தர்மம் கடைபிடிக்கும் பெண்களுக்கு இந்த பிறவியிலும் நன்மை உண்டு, அடுத்த பிறவியிலும் நன்மை உண்டு. அதுக்குதான் நீ கடைபிடிமான்னு சொல்றது. அதற்கு மாறாக நீர் நடந்து கொண்டால் இவ்வுலக மக்களால் அவமதிக்கப்பட்டு அடுத்த பிறவியில் இருண்ட நரகத்தை அடைவீர்கள். எவ்வளவு தைரியம் பாருங்க. நீ இதற்கு மாறா நடந்துக்கினீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க. ஆகையால் பாண்டு புத்திரர்களிடமும் உமது சொந்த புத்திரர்களிடம் சமமாக இருப்பீராக. இப்படி தைரியம் வேணும் தானே? இப்படி எல்லாம் போய் ஒரு சொந்தக்காரங்கிட்ட பேச முடியுமா? சரியா பங்கு போட்டு கொடுங்க, இப்படி பாரபட்சம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. திருதராஷ்டிரனுடைய பிரச்சனைய பத்தி பொருளுரையில சொல்றாங்க. என்ன பிரச்சனை அவனுக்கு? ஏமா எவ்வளோ கோடி கொட்டி இருக்கு. அதுல அந்த பாண்டவர்களுக்கு கோடி கூட கேட்கல. அவங்க 4-5 வீடு கொடுங்கன்னு கேட்டாங்க. 5 கிராமம் கொடுங்கன்னு சொன்னாங்க. 5 ஒரே ஒரு இடம். சரி,
இந்திரபிரஸ்தத்தை கொடுத்தாங்க. அதையும் போறாமையில போய் பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்திரபிரஸ்தம் வந்து ஒரு கேவலமான ஒரு இடம். அதையும் அவங்க தங்கமாக்கிட்டாங்க. அதை பார்த்து பொறாமைப்பட்டு மீண்டும் அத அவங்க கிட்ட இருந்து பறிச்சாங்க. அப்போ திருதராஷ்டிரனுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷ்ட மகன்களிடம் அவருக்கு இருந்த மிகையான பாசம். இப்ப இதுல நாம என்ன கத்துக்கணும்? நம்மளுடைய குழந்தைகள் மீது நமக்கு இருக்கும் கண்மூடித்தனமான பாசம். பாசம் இருக்கணும். கண்டிப்பா பாசம், அன்பு இருக்கணும். ஆனா அது பற்றாக இருக்கக்கூடாது. அது மிகையான பற்றாக இருக்கக்கூடாது. அது தர்மத்தை மீறிய பற்றாக இருக்கக்கூடாது. உங்கள் குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் தர்மத்தை மீறி அது மேல பாசம் வைக்கக்கூடாது. அதர்மமான முறையில அந்த அந்த குழந்தைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும்னு நினைக்கக்கூடாது. நியாயமான முறையில நன்மை உண்டு. அதர்மத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கும் நல்லதில்ல, நமக்கும் நல்லதில்ல. அதனாலதான் திருதராஷ்டிரன் 100 குழந்தைகளையும் இழந்தான். அப்ப அரசே, இவ்வுலகில் எவருக்கும் வேறொருவருடன் நிரந்தரமான உறவு கிடையாது. இது பாருங்க, இது ரொம்ப நல்ல தத்துவம். நம்முடைய சொந்த உடலுடன் கூட நம்மால் நிரந்தரமாக வாழ முடியாது. மனைவி, குழந்தைகள் முதலியவைகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. உன் உடம்பே உனக்கு இல்லன்னும் போது குழந்தை, மனைவி, மக்கள்லாம் உனக்கு எப்படி சொந்தமாக முடியும்? அதனால இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல. இதுல நீ அநியாயம் பண்ணாத. ஒவ்வொரு ஜீவனும் தனியாகவே பிறந்து அவனது நல்ல தீய மக்களின் தீய கரு மக்களின் பலன்களையே தனியாக அனுபவித்து பிறகு தனியாக மடிகிறான். ஒரு 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 ஜீவன் தனியா தான் பிறக்கிறான், தனியா தான் போகணும். அது யாரா இருந்தாலும் சரி, தனியா அவங்களுக்கு பாவ புண்ணியம் சேரும். பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி பிறவிகள் மாறுது. அதனால நீ தனியா அனுபவிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ சரி, நீ உன்னுடைய மகன்களுக்காக நீ ஒரு பெரிய பாவத்தை செஞ்சினா அந்த மகன்களுக்கு அந்த பாவம் போகும்னா போகாது, உனக்கு தான் போகும். இப்படித்தானே சொல்லி வால்மீகிய அஹ் நாரதர் மாத்தினார். நீ இப்ப வேடுவனா இருக்கிற, இந்த பாவம் எல்லாம் உன் குடும்பம் எல்லாம் எடுத்துக்கிறாங்களான்னு கேளுன்னா அவங்கள நாங்க ஏன் எடுத்துக்கணும் கேக்குறாங்க. அப்ப நான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பது முக்கியம்தான். ஆனா அதர்மமான முறையில அல்ல. திருதராஷ்டிரனுக்கு துரியோதன கூட்டத்தின் மேல் அன்பு இருக்க வேண்டியது உண்மைதான், இருக்க வேண்டும். ஆனால் அதர்மமான முறையில் இல்ல. நியாயமாக பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய விஷயத்த சொத்துக்களை கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை செய்யல. அதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு. ஒரு மீன் குஞ்சு பாருங்க. மீன் குஞ்சுகள்லாம் சேர்ந்து தாய் மீனுக்கு இருக்கிற தண்ணியை குடிச்சிருங்களாம். குடிச்சா தாய் மீனும் சாகணும், மீன் குஞ்சும் சாகணும். அந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. துரியோதன கூட்டம் இருக்கிற புண்ணியத்தெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. உனக்கும் புண்ணியம் கிடையாது, அவனுங்களுக்கும் புண்ணியம் கிடையாது. அதனால இதெல்லாம் என்னது அப்படின்னு நினைக்காத. இதெல்லாம் என்னதுன்னு நம்ம எதெல்லாம் நினைச்சோம்னா கடைசியில ஏமாற்றம் தான் நமக்கு மிஞ்சும். அதனால மூட ஆத்மா சொல்றார் பாருங்க. மூட ஆத்மா பேரளவில் தன்னை சார்ந்திருந்தவர்களால் கைவிடப்பட்டு வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அறியாமல் தன் உண்மையான கடமையில் அலட்சியம் கொண்டு தன் நோக்கங்களை நிறைவேற்ற தவறி இறுதியில் தன் கர்ம பலன்களை தன்னுடன் எடுத்துக்கொண்டு இருண்ட நரகத்தில் நுழைகின்றான். மூட ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. மூட ஆத்மாவை இங்க தர்ம விமுக மூட ஆத்மாவுக்கு இங்க என்ன சொல்றான்னா ஒரு அழகான சொல் வந்தது மூட ஆத்மாவுக்கு. முட்டாள், விமுகஸ். முட்டாளா இருக்கிறவன் அவனுக்கு புரியுது இல்ல, கர்ம வினை எப்படி செயல்படுது என்பது புரியாமல், வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாமல் பலவிதமான திட்டங்கள் எல்லாம் தீட்டுறான். காப்புறுதி பாருங்கள், இது இன்சூரன்ஸ், பாதுகாப்பு, சொத்து மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சேகரிப்பதற்காக மிகவும் சுறுசுறுப்பாக உழைக்கும் பௌதிக மனிதர்கள் துன்பகரமான தங்களுடைய கர்ம பலன்களை தவிர்த்து வேறெதுவும் இல்லாத நரகம் எனும் இருளுக்குள் நுழைவது வருந்தத்தக்க விஷயமாகும். ஏன்னா அவங்க நோக்கம் என் குழந்தை குட்டி இதுங்களெல்லாம் சுகமா வச்சுக்கணும், வசதியா வச்சுக்கணும், இதை பண்றான், அதை பண்றான், அதை பண்றான், இதை பண்றான்னு தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை விட்டுறாங்க. கண்டிப்பாக பராமரிக்க வேண்டியது இருந்தாலும், ஆனால் தவறான வழியில் அவங்க செல்லும் போது அவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்றதான் இங்க சொல்றார். சொன்ன உடனே திருதராஷ்டிரன் அப்படியே புரிஞ்சுக்கிறாரா? திருதராஷ்டிரன் இன்னும் அழகா பதில் கொடுக்கிறார்.
எனக்கு என் மண்டைக்கெல்லாம் இதெல்லாம் உரைக்காது அப்படின்றார். அப்படியே சொல்றார். திருதராஷ்டிரர் கூறினார், கொடை வள்ளலே, உமது மங்களகரமான வார்த்தைகள் கேட்டும் நான் திருப்தி அடைய முடியாதவனாய் இருக்கிறேன். உண்மையில் நான் தேவர்களின் அமுதத்தை பெற்ற ஒரு சாதாரண மனிதனை போன்றவன். அமுதம் கிடைச்சா கூட அதை குடிக்க எனக்கு துப்பு கிடையாது, அருகதை கிடையாது. குடிச்சாலும் எனக்கு வேலை செய்யாது. இப்ப கோட்டீஸ்வரனா இருக்கிற பிச்சைக்காரனுங்கெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். சில பிச்சைக்காரனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க நிச்சயமா. அவனுங்க கிட்ட கோடி கோடி பணம் இருக்கும். ஆனால் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பது அவனுங்களுக்கு தெரியாது. பிச்சை எடுத்து எடுத்து கோட்டீஸ்வரனா ஆவறவங்கலாம் இருக்கிறாங்க. செத்து போன பிறகு போய் போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குடிசையிலயோ எங்கேயோ கோடி கோடியா பணம்லாம் எடுத்ததெல்லாம் செய்தித்தாள்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி தான் திருதராஷ்டிரன். அமுதத்தை பெற்றும் இப்ப இவரு குடுக்குறாரு அறிவுரையெல்லாம் அமுதம் போன்றது. அக்ரூரர் சொன்னதை கேட்டிருந்தா திருதராஷ்டிரன் திருந்தி இருக்கக்கூடும். மாறி இருக்கும். கதையே மாற்றி போட்டிருக்கலாம். இங்க ஏன் சொல்லப்படுது? கிருஷ்ணருடைய திட்டம் வந்து திருதராஷ்டிரனுடைய கூட்டத்தோட சேர்த்து எல்லா அதர்மிகளையும் கொல்ல வேண்டும் என்பது கிருஷ்ணருடைய திட்டம். இங்க வந்து பொருளுரையில சொல்றாங்க, திருதராஷ்டர் ஒரு நித்திய சூரி தான், கிருஷ்ணருடைய லீலைக்காக ஒரு வில்லன் வேஷம் எடுத்துக்கினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு. இவ்வளவு நல்லுரைகளை சொல்லியும் நீ திருந்தலன்னு வச்சுக்கோங்க, திருந்தலன்னா உனக்கு அழிவு காத்திருக்கிறது. இது நமக்கு தான். திருதராஷ்டனை வச்சு நமக்கு சொல்லித்தரார் கிருஷ்ணர். அதர்மமான வழியில நம்ம போகும்போது நமக்கு நரக வாழ்க்கை காத்திருக்கிறது. அவ்வளவுதான் இங்க பாடம். அதனால திருதராஷ்டிரன் திருந்தவே இல்லைன்னு காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய மகன்கள் மேல இருக்கிற பாசம் கண்மூடித்தனமா இருக்கு. ஒரு மின்னல் பாத்தீங்கன்னா மேகத்துல நிக்காது. உங்களுடைய அறிவுரை எனக்கு நிக்காது. மேகத்துல நிக்காது, மின்னல் வெளியே வந்துரும். அது மாதிரி நீங்க எனக்கு கொடுத்த அறிவுரை வந்து மின்னல் மாதிரி போயிடுது. புரியுதுங்களா? அப்போ இந்த இனிய வார்த்தைகள்லாம் எனக்கு புரியாது. பூமியின் பாரத்தை குறைக்கும் பொருட்டு எது வம்சத்தில் இப்பொழுது அவதரித்துள்ள பரமபுருஷரின் கட்டளைகளை யாரால் எதிர்க்க முடியும்? இது விதிப்படி நடக்கட்டும். சில பேர் சொல்லுவாங்க, விதிப்படி நடக்கட்டும், நான் கெட்டவன் அப்படியே இருந்துட்டு போறேன், நான் அப்படிதான் இருப்பேன், என்ன பண்றது? சில பேர் அப்படி என்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி இருக்காதீங்கன்னா, நான் அப்படிதான் இருப்பேன், என்ன பண்றது? அதே மாதிரி திருதராஷ்டிரன் பேசுறான், நான் அப்படிதான் இருப்பேன். ஏன்னா பரமபுருஷ பகவான் ஏற்கனவே என்ன வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு திட்டம் போட்டாரு. அதனால நான் இப்படிதான் இருப்பேன். பாத்தீங்களா? ஆனா பரமபுருஷர் உங்ககிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு, உன்னை மாத்தணும்னு நினைக்கிறாரு, பக்தனை அனுப்புறாரு, நீ மாறு. மாறதில்ல. நான் மாற மாட்டேன். அப்ப உதவாங்க, நல்லா வாங்கு. பரமபுருஷர் தனது நினைத்தற்கரிய பௌதிக சக்தியின் மூலம் இப்பிரபஞ்சத்தை படைத்து அதனுள் பிரவேசிப்பதன் மூலம் வெவ்வேறு இயற்கை குணங்களை பரப்புகிறார். யாருடைய லீலைகளின் பொருளை புரிந்து கொள்ள முடியாதோ அந்த பரமபுருஷரிடமிருந்தே பந்தத்தை ஏற்படுத்தும் பிறவி சக்கரமும் அதிலிருந்து விடுதலை அடையும் முறையும் வருகின்றது அப்படின்னு அழகா பேசுறாரு. நான் எப்படி பந்தப்பட்டு இருக்கிறேன்னா அது அவர் தான் கொடுக்குறாரு. இந்த மாதிரியும் அபக்தர்கள் பேசுறது உண்டு. நான் இப்படி இருக்கிறேன்னா அது காரணம் கிருஷ்ணர் தான், கடவுள் தான் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்கு, அது புரிஞ்சு மறக்க கூடாது. நமக்கு தனி சுதந்திரம் உண்டு. நம்ம விதியை நம்ம வந்து இல்ல மாத்துறேன், நான் தவறான வழியில் போக மாட்டேன்னு நம்ம முயற்சி பண்ண நமக்கு சான்ஸ் உண்டு. இல்லைன்னா சான்ஸ் கிடையாது. பகவான் எப்பொழுதும் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்மை மாற்றிக்கொள்ள வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதை கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தர்களை அனுப்புறார், நமக்கு சொல்றார், நல்லது கெட்டதெல்லாம் சொல்றார். நாம வந்து காதை மூடிக்கொண்டு வாயை திறந்து கொள்கிறோம். அதனால எதுவும் உள்ள போறது இல்ல, எல்லாம் வெளியே தான் போகுது, உள்ள போறதே கிடையாது. அந்த கதை தான். அதுல இருந்து தான் நம்ம வந்து திருதராஷ்டிரனை பற்றி, திருதராஷ்டிரனை போல நம்ம இருக்கக்கூடாது என்பதை இந்த பாடத்துல இருந்து கத்துக்கிறோம். இதுல இன்னும் ஆழமான கருத்துக்கள் இருந்தது, என் மனசுல இருந்து ஓடி போச்சு. ஆனா கேள்வியா கேட்டிருக்கிறேன். ஆழமாக படிக்க வேண்டிய அத்தியாயம் சின்ன அத்தியாயம் தான். அக்ரூரர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவருடைய வேலை முடிஞ்சது. அங்க போய் என்ன நடக்குது என்பதை உண்மையாக சொல்றார். பகவானுக்கு தெரியும் எல்லாமே. ஆனாலும் தன்னுடைய பக்தன் மூலமாக அந்த சேவையை செய்து வாங்கி கொள்கிறார். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம், சொல்லலாம். மாதாஜி 48வது
இப்ப முடிச்சது 49. 49. அதான் அதோட பொருள் தான் நான் கேட்டேன், அதை கேட்டேன். சரி, அடுத்தது 49 முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் 50 முடிச்சிடலாம். 50. மற்றவங்களுக்கு சரி, ஏதாவது சரி. சந்தேகம் இருக்கா? அந்த கடைசியில தான் வந்தேன். எனக்கு அந்த சந்தேகத்துல என்ன தெரியல. அக்ரூரர் திருதராஷ்டிரம் மாதிரி அக்ரூரர் இருக்கக்கூடாது. திருதராஷ்டிரர் அக்ரூரர் அது திருதராஷ்டிரர் ஆமா. உரையாடல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டேன். அதான் இந்த திருதராஷ்டிரம் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைகள் மேல பாசம் வச்சு இந்த மாதிரி அடுத்தவளுக்கு துரோகம் பண்ணி அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது ஒண்ணுதான் எனக்கு இதுல இருந்து நான் எடுத்துட்டேன். எல்லாரையும் நம்ம சமமா இருக்கணும், நம்ம குழந்தை வேற அவ குழந்தை வேறன்னு இல்லாம நம்ம ஒரு இது இல்லாம இருக்கணும், பாதிப்பு இல்லாம இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க. ம். யாருக்காவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பொதுவான கேள்விகள் ம். ஒரு கேள்வி எடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மேம். இப்ப யசோதா இவங்கெல்லாம் வந்து சொர்க்கலோகத்துக்கு போறோம்னு ஒரு இடத்துல படிச்ச மாதாஜி. சில நேரங்கள்ல ஆன்மீக உலகத்தை கூட சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? ஓகே மாதாஜி. நம்ம பாருங்க, நம்ம நம்ம தமிழ்நாட்டுல சொர்க்க வாசல் திறத்தல் அப்படின்னு ஆமா அப்ப நம்ம ஆமா. அது வைகுண்ட வாசல் தான், அது சொர்க்க வாசல்னுவாங்க. ஓ சில நேரங்கள்ல ஆன்மீக உலகமும் சொர்க்கம் என்று சொல்லப்படும். ஓகே. பாண்டவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு ஒரு வர்ணனை இருக்கு. தெரியுமா? அதை கூட கேட்கலையா நீங்க? கேட்ட மாதிரி அதுக்கு பதில் சொன்னீங்க நீங்க. ஒரு பகுதி வந்து வைகுண்டம் போக, ஒரு பகுதி இங்க போகும் சொன்னீங்க. ஒரு பகுதி இல்ல, அவங்க வந்து அவங்க சொல்லுங்க. ஆன்மீக உலகத்துல இருந்து வந்தப்போ அவங்கள வந்து தேவர்களுடைய பகுதிகள் அவங்களோட சேர்ந்துருச்சு. ஓ அந்த தேவர்களுடைய அந்த பகுதி தான் வந்து சொர்க்கத்துக்கு போச்சு, ஓகே. சொர்க்கலோகம் போனது. அவங்க ஆன்மீக நித்திய சூரிகள்லாம் அவங்க ஆன்மீக உலகத்துக்கு தான் போனாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம். அன்பு, பற்று, பாசம் இது மூணுக்கும் டிஃபரெண்ட் எப்படி மாதாஜி கண்டுபிடிக்கிறது? அன்பு, பற்று, பாசம். அன்பும் பாசமும் நான் இந்த பாருங்க, அன்பு நான் நினைக்கிறது இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்னாருக்கு இது மாதிரி சீரியஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது மனசு துடிச்சா அதை பண்பு பாசம்னு வைக்கலாமா? எப்படி பிரபு மாதாஜி? பற்று மட்டும் நான் நல்ல தெளிவா அன்புன்றது வந்து அக்கறையா இருக்கிறது. அன்பு பாசம்ன்றது சற்றேறக்குரிய ஒரே ம். மாதிரியான லவ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. சரிங்க. நாம வந்து அன்பா இருக்கணும்ட்டு தான் சாஸ்திரம் நம்மள சொல்லுது. ஆனா பற்று வைக்க கூடாதுன்னு. ம். அன்பா இருக்கிறதுன்றது ஒருத்தவங்களுக்கு வந்து உண்மையான நலன் விரும்பியா இருக்கணும், அவங்களுக்கு சேவை செய்யறது. ம். உடலுக்கு சேவை செய்யறதை விட அவங்களுடைய ஆத்மாவுக்கு சேவை செய்யறது தான் நம்ம சம்பிரதாயத்துல அதிக முக்கியத்துவம் தராங்க. ம். சரியா? அப்போ அது வந்து நம்ம பிரச்சாரத்துல லைன்ல ஒருத்தரை கிருஷ்ண உணர்வு கொண்டு வர்றதுதான் உண்மையான அன்பு. ம். புரியுதா? ஒருத்தரை நீங்க உண்மையா நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ம். பண உதவி பண்றீங்க, வேலை வாங்கி கொடுக்குறீங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆஸ்பத்திரி சேர்க்கறீங்க, இல்ல உங்க ம். ரத்த தானம் செய்றீங்க, இல்ல உடல் உறுப்பு தானம் செய்றீங்க. இதெல்லாம் உதவிகள், அன்புனால செய்றீங்க. ஆனா அதை விட அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்கள பக்திக்கு கொண்டான்ட்டீங்கன்னா அது நல்லது. ஓகே, இது ஒரு புரிதல். இந்த பற்றுன்னு சொன்னீங்களே, அதுக்கு சொல்றேன் நானு. யார் மேலன்னா நீங்க பற்று வச்சிருந்தீங்கன்னா உங்க பக்தியை விட்டுட்டு அவங்க பின்னாடி ஓடுவீங்க. இதுதான் பற்று. யார் மேலன்னா நீங்க பற்று வச்சிருந்தீங்கன்னா அந்த பற்று உங்களுடைய பக்திக்கு பாதகமாக நிற்கும். அதன் பெயர் பற்று. ம். அதே மாதிரி அந்த பற்று அந்த ஓகே. நபருக்கும் நன்மை செய்யாது. யாரன்னா நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய நேசிக்கிறீங்க, உங்க குழந்தைய இருக்கான், அவனை நீங்க பற்று ம். வச்சிருந்தீங்கன்னா அது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு மட்டன் சிக்கன் வேணும், அழுதுச்சுன்னா நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. அது நான் பேர் செய்ய பற்று. மாட்டேன் மாதாஜி. இல்ல இல்ல, எங்க பொண்ணு செய்வாங்க உதாரணம் உதாரணம். ஏன்னா ஓகே நான் மாதாஜி. நேசிக்கிறேன், அதனால அது எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். அது இது தப்பு. பற்று, இது பற்று. உண்மையான அன்பு வச்சிருந்தீங்கன்னா நீ பண்ற தப்பு, இது செய்யாத, ம். இது உண்மையான அன்பு சொல்லுவீங்களா? எங்க வீட்டுல நடக்குது. நான் அதை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு எங்க பிரபு வாங்கி கொடுப்பாரு எனக்கு. அவரோட நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க செய்யாதீங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து ஓகே. நீ வந்து நீங்க 20 வயசு இல்ல, உங்களுக்கு நான் வேற டெக்னிக் சொல்லி தரதுக்கு. நீங்க வானப்பிரஸ்தா கண்டுக்கவே கூடாது. எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டீங்க, ஜபமாலை எடுத்து பெயிண்டிங் பண்ணுங்க. சண்டைலாம் போடவே கூடாது. வாங்கி கொடுக்குறீங்களா கொடுங்கன்ட்டு நீங்க போயிடுங்க, பற்றற்று இருங்க.
ஓகே ஏன்னா மாதாஜி. உங்க பேச்சு அங்க எடுபடாது. ஏன் வேஸ்ட் பண்றீங்க டைம்? வேஸ்டே பண்ணாதீங்க. கரெக்ட் அப்படியே சாரி. கண்டுக்காதீங்க. எடுங்க, புக் எடுங்க, சாண்டிங் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அவங்களே சரி இது பரவாயில்ல, இது ஏதோ நல்லைக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க உணரணும் உங்களை. ஓகே ஓகே மாதாஜி. கண்டுக்காதீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தண்டபுரம். இந்த கண்டு கொள்ளாமைய கத்துக்கணும்னா வாழ்க்கையில எங்கேயோ போய் நிக்கலாம். எல்லாத்துலயும் நம்ம மூக்க விடவே கூடாது. சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பற்று எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நம்ம நாளை முகுந்த்மாலை ஸ்தோத்திரம் வகுப்புல சந்திக்கலாம். ஒரு இளம் பெண்களுக்கான வகுப்பு ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையில நடத்துறேன். இது புதிதாக திருமணமான இல்ல திருமணம் ஆகாத பெண்களுக்காக அந்த வகுப்பு நடத்துறேன். அதுல ஆங்கிலம் தெரிந்த பக்தர்கள் கலந்து கொள்ளலாம். என்னுடைய ஆங்கிலம் ஒன்றும் வெளிநாட்டு ஆங்கிலம் மாதிரி இருக்காது, தமிழ் மாதிரியே தான் இருக்கும். அதனால யாரெல்லாம் பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் அவங்க பெண் குழந்தைகளை என்னிடம் கொடுங்கள். இதுல முக்கியமா நான் என்ன பண்றேன்னா, அந்த பெண் குழந்தைகள் என் குழந்தைகளா இன்னும் அறிவுரை பட்சத்துலதான் அந்த மாதிரி மாத்தணும்னு பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ஹரே கிருஷ்ணா, இது ரெக்கார்டிங் நிறுத்திடுறேன்.